மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கறதுதான் கொடுக்கப்பட்ட வாக்கு. இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். மர்க்கா சொல்லு. நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். மர்க்கா சொல்லு. நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? எந்த பயனும் இல்லை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள். இந்தியா முன்னேறும். பாக்கா தெரியலையாப்ப இங்கே துப்புறாங்க. ஐயோ, எங்க துப்பு போறாங்கன்னு தெரியல. நாத்தமா நாரு. தம்பி, தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னதுக்காக நான் சொல்லல. ஓடினேன். கருணாநிதி என்ற பேர் எடுத்தா கனிமொழி யாருமே கிடையாது. ஓடினேன். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூ காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. டெலிபோன் காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். இல்லையே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ என்ன செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழே வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன். என்ன பேர சொல்லி கூப்பிட்டு அடிபட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்?